மேரேஜ் ஆகாத இளைஞர்களே, நாம ஒரு பருவ போராட்டத்தை சந்திக்க போறோம். அந்த பருவ போரை எதிர்கொள்றதுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை 5 யானை பழம், 6 குதிரை பழம், 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம், 9 கொய்யா பழம். ஜென்சி மீட்டிங், டிஎம்கேல இருந்து ஜென்சி மீட்டிங் நடத்திருக்காங்க. என்ன ப்ரோ ஜென்சி மீட்டிங் சொல்றீங்க, இங்க முதியோர் மீட்டிங் நடத்தின மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உங்கள் காதுக்கு தவறான செய்தி வந்திருக்கு. அது ஜென்சி மீட்டிங் தான் நடந்துச்சு. நீங்க தெளிவா அந்த மீட்டிங்கை ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஜென்சி மீட்டிங் தான். அந்த ஜென்சி மீட்டிங்கில் மெயினாக டிஸ்கஸ் என்னன்னா சோசியல் மீடியா, அதை பற்றி அதிகமாக இருந்திருக்கு. இன்ஸ்டாகிராமை வச்சு ஜெயிச்சுட்டாங்க, திரும்பவும் கதறித்தான் இருக்கிறாங்க. ஆட்சி அமைச்சு 1 மாதம் ஆயிடுச்சு, நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் தான் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் கதறிட்டு இருக்கீங்கன்னா இருக்கிற ஓட்டு % பேர போது இருக்கிற அடுத்த எலெக்ஷனில் இருக்கிற சீட்டும் நீங்கள் இழக்க போறீங்கன்னு தான் எனக்கு தோணுது. என்ன ரீசன்னா, நீங்கள் தோத்ததுக்கு காரணம் வந்து நீங்கள் 5 வருஷம் பண்ண வேலைக்கு தான் நீங்கள் தோற்று போய் உட்காந்துருக்கிறீங்க. இந்த 5 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க நான் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் அப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் ஆட்சியில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எது நடந்தாலும் எது நடக்காத மாதிரியே போயிருவீங்களே தவிர நடந்த மாதிரி காமிச்சிக்கவே மாட்டீங்க. இதான் ரீசன், நீங்கள் தோற்று போனதுக்கான ரீசன். எந்த இதுவுமே சால்வ் பண்ணாமல் பல போராட்டங்கள் நடக்கும் போது அதை கண்டுக்காமல் அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. அந்த தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டம் நடக்கும் போது அவங்க சென்னை மேயர் ஒன்று பண்ணாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஏற்றுக்கிறதே கிடையாது. அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ண போய் தான் உங்களை ஆட்சியை விட்டு தூக்கிட்டு இப்போ ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி ஒருத்தர் உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது. சரி, நீங்கள் பேசி என்ன போகிறோம், நீங்களே ஒரு கொத்தடிமைகள், அந்த கொத்தடிமைக்கு பேசல என்ன ஆக போகுது? முன்னாள் முதலமைச்சரே பேசுகிறாரு அப்படின்னு இருக்கும்போது வந்து கொத்தடிமைகள் நீங்களும் சேர்ந்து தானே பேசுவீங்க. அதை மாற்றியா பேச முடியும்? பார்க்கலாமா அதை பற்றி? இப்போ சொல்வீங்களா, பெருமையாக சொல்வீங்களா? நம்மள யாரு 200 ரூபாய் ஊப்பிதான் ப்ரௌடாக சொல்லுங்க. 200 யூபிஸ்ன்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்து அதர் கட்சிக்காரங்க தான் சொல்லுவாங்க, பிற கட்சிக்காரங்க ஐயா இந்த ஒரு யூபிப்பா 200 வாங்கிட்டு ஊபி வேலை பார்க்குறாங்க, யூபிஸ் 200 ஊபிஸ்ன்னு சொல்லிட்டு அடிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தான் உங்களை கதற விடுவாங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்களே 200 ஊபிஸ்ன்னு சொல்லும் போது என்னமோ அவங்களுக்கு வேலை இல்லை. ஏன்னா நீங்கள் கேட்டால் யாரும் கேட்டேன், நீ வந்து என்ன டிஎம்கேக்காரங்க நீங்கள் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்னா, நான் 200 ஊபின்னு சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகே நீங்கள் இவங்க வந்து டிஎம்கே போல அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதனால என்ன டிஎம்கேக்கு பதிலாக 200 ஊபின்னே சொல்லிடுங்க. இவ்வளவு ப்ரௌடா சொல்றீங்கல்ல அப்படி சொல்லும் போது நம்ம டீம் கேட்கறாங்க, நீ யாருப்பா, நீ எந்த கட்சி கடை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து 200 ஊபிஸ் அப்படின்னு சொல்லுங்க. கேவலமா இல்லையாடா? எது எப்படா ஒரு ஸ்டேஜ் கிடைச்சுன்னா என்னன்னாலும் பேசலாமா? எனக்கு ஒரு 200 ஊபிஸ்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னு தெரியுமா கொஞ்சமாவது உங்களுக்கு? அதுல ஒரு ஸ்டேஜ் கிடைச்சா உட்காந்து பேசுற 200 ஊபிஸ் எதுக்குன்னு பேர் வச்சாங்க? 200 ரூபா உங்களுக்கு எந்த கூட்டத்துக்கு போனாலும் 200 ரூபா கொடுப்பாங்க. அந்த 200 ரூபாய்க்கு உங்களுக்கு ஊபிஸ்னு பேர் வச்சிருக்காங்க. நல்லா கேக்குதானா? மைனாரிட்டி கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ணணும்னு என் தலைவன் கலைஞர்கள் அவர்கிட்ட போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா. சூப்பர் ப்ரோ, கரெக்டா தான் சொல்றீங்க. மைனாரிட்டி ஆச்சுன்னா எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு நம்ம கலைஞர் அவர்களை பார்த்து கத்துக்கணும். எஸ் கரெக்ட், கத்துக்கணும், தப்புன்னு சொல்லலையே. பட் பெரும்பான்மை இருந்தும் எப்படி ஆட்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் தலைவர் ஸ்டாலினை பார்த்து தான் கற்றுக்கணும். வேற எப்படி 5 வருஷம் எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா? 5 வருஷம் பெரும்பான்மை இருந்தும் எப்படி ஆட்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டனால தான் இங்கே 5 வருஷத்தில் ஆட்சி இழந்துட்டு போயிட்டீங்க. எப்படி கரெக்டாக? இது வரைக்கும் நான் இன்ஸ்டாலாம் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் தலைவர் தோற்றதுலேருந்து என்னால் முடியல, நான் இன்ஸ்டாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அக்ரெசிவான கமெண்ட்லாம் போட்டுட்ருக்கேன். ஆனால் பேர்ட் வேர்ட்ஸ்லாம் இல்லை, டீசெண்டான வேர்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதனால ஏதாவது கேஸ் ஏதாவது பிரச்சனை வரும். இவர் பேசுறத பார்த்தா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருங்க. இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ப்ரோ, நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் அட்வைஸ் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பேசாமல் சோசியல் மீடியா எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஆகிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 1 மந்த் அப்படி ஒரு ரிலாக்ஸ் மூடுக்கு போயிருங்க. எதுவுமே எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிருங்க. நீங்கள் வீட்டில் வந்து தண்டமாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை ஒர்க் போகிறீங்கன்னா ஒர்க்கை மட்டும் கவனிச்சிக்கிங்க. நீங்கள் ஐடி ஃபீல்டு தானே சொல்கிறீங்க, அந்த ஐடி ஃபீல்டே நீங்கள் இருந்துக்குங்க. இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. பண்ணாமல் அதுலேருந்து வெளியே போயிட்டு ஒரு மாதம் ரிலாக்ஸ் ஆனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஒரு மன அழுத்தத்தில் இருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுவீங்க. சரிங்களா? அதனால் இதை பின்பற்றுங்க. உங்களை இப்போ வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதனால் திருத்திக்கிங்க. ஆளை அடித்து பார்த்துருக்கோம், இது என்ன ரிப்போர்ட் அடிக்கிறதுன்னு புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் ரிப்போர்ட் அடிக்கிறதுனா என்னன்ட்டு. நாங்களும் ரிப்போர்ட் அடிச்சிட்டோம். அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க? ஆள் அடிக்கன்னா ஆள் அடிச்சிருக்கீங்களா? என்ன புரியல, என்ன சொல்கிறீங்க? ரவுடிசம் மோட்டிவேட் பண்ணுறீங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி ரவுடிசம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்களா? எனக்கு சரியாக தெரில. இதை எப்படி எடுத்துக்கிறது? நம்ம அண்ணன் சொல்கிறது எப்படி எடுத்துக்கிறது? ரிப்போர்ட் அடிக்க இப்போ பழகிட்டு இருக்காரு, இதுக்கு முன்னாடி ஆள் அடிக்கிறதான் பழக்கம்னு சொல்கிறாரு. எப்படி தெரியலையே. ஏதாவது ரவுடிசம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாரா இதுக்கு முன்னாடி?
தப்பாக இருக்குண்ணே, இதெல்லாம் தப்பாக இருக்குது, இவ்வளோ ஓப்பனப்பாக சொல்லாதீங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல, இவ்வளோ ஓப்பனப்பாக சொன்னீங்கன்னா இப்படிலாம் பேசி தானே இப்போ நீங்கள் ஆட்சியை எவ்வளோ விட்டுட்டு இருக்கிறீங்க, திரும்ப அப்படி பேசாதீங்கண்ணே. மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான், இது கொத்தடிமை கூட்டம் தான். கடைசியாக நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன், வீடியோவில் காமனாகவே எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமால் நீங்கள் ஆட்சி இழந்துட்டீங்க, இன்ஸ்டாகிராமால் தான் எங்களோட ஆட்சி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. இருக்கிற இன்னும் கொஞ்சம் மக்கள் நம்பிக்கையும் கெடுத்துக்கிறாங்க, அதான் நான் சொல்ல முடியும். இங்கே இன்ஸ்டாகிராமில் தான் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இங்கே இப்போ நிறைய பேர் வீட்டில் இன்னும் வரைக்கும் இன்ஸ்டாகிராம் எதுக்கும் யூஸ் பண்ணாதவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, சரிங்களா? அப்போ லேடிஸ்லாம் ஓட்டு போட்டவங்க எப்படி ஓட்டு போட்டாங்க? இங்கே ஒரு மாற்றம் வேணும், உங்கள் ஆட்சி வேணாம்னு சொல்லிட்டு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம இந்த என்ன மிஸ்டேக், இந்த 5 வருஷத்தில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம், எதை கரெக்ட் பண்ணணும், எதை இங்கே தெளிவாக பேசணும், எதை பேசக்கூடாது, எல்லாத்தையும் அதுக்கு ஒரு மீட்டிங் வைங்க. நீங்கள் வச்சுட்டு இன்னும் அடுத்த நம்ம என்னது பண்ணலாம், மக்களுக்கு என்ன நல்லா பண்ணலாம் நம்ம யோசிங்க. இன்னும் நீங்கள் இருந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, ஏமாற்றி குழந்தைக்கு ஏதோ சாக்லேட் கொடுத்து ஏமாத்தின மாதிரி ஏமாற்றிட்டாங்க அப்போல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற ஒரு பெர்சன்டேஜ் பேரும் இங்கே மக்கள்லாம் தெளிவாயிட்டாங்க. நீங்கள் இன்னும் நீங்கள் இந்த பழைய திமுக பார்க்கலாம், 2011 திமுக பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் உருட்டிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இருக்கிற ஓட் பெர்சன்டேஜ் போயிடும். இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே சிரிப்பு தான் காட்டுற மாதிரி ஆயிடும். இப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் ஜோக்கர் பண்ணுற மாதிரி இருக்குது, ஜோக்கர் கூட்டத்தில் ஏதோ ஒன்று இந்த பண்ணீங்களா அந்த மாதிரி தான் இருக்குது. தயவு செஞ்சு விழிச்சிக்கிங்க. இங்கே யார் இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுக்குறான்னு எனக்கு தெரியல. இந்த ஐடியா கொடுக்குற ஆள் கையில் கிடச்சாங்கன்னா கண்டிப்பாக 4-5 கேள்வி கேட்டுருவேன். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்கிறீங்க, அது இல்லை. நீங்கள் தோத்ததுக்கு காரணம் அது கிடையாது. 5 வருஷம் ஒழுங்கான ஆட்சியை கொடுத்துருந்தீங்கன்னா மக்கள் கண்டிப்பாக உங்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க. இங்கே வந்து இந்த சினிமாவிலேருந்து வந்தார், திரை கவர்ச்சி இதெல்லாம் வந்து அங்கே எடுபட்டிருக்காது. அவருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கரெக்டான 5 வருஷம் நீங்கள் ஒழுங்கான ஆட்சி பண்ணிங்கன்னா அவரே 5 வருஷம் நல்லா ஆட்சி பண்ணுறாரு, நீ என்னப்பா புதுசாக வந்து மாற்றம் வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் ஓட்டு வந்திருக்கும். நீங்கள் எங்கே தப்பு செஞ்சீங்க, மக்களுக்கு நீங்கள் என்ன நல்லது செய்யலை, எதனால தப்பு செஞ்சோன்னு சொல்லிட்டு அதை திருத்திட்டு என்ன அடுத்தது மக்களுக்கு என்ன செய்யலாம், என்ன கொண்டு வருவீங்க, உங்கள் ஆட்சி அடுத்தது வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, இங்கே என்ன தப்பு நடந்துட்டு இருக்கு, அடுத்தது என்ன நடந்துருக்கு எல்லாத்தையுமே நீங்கள் அதுக்கப்புறம் பேசலாம். தப்பு இல்லையே, இங்கே தப்பு நடந்துட்டு தப்பாக பேசணும்னு இல்லை, பேசக்கூடாதுன்னு கிடையாது. பட் நீங்கள் என்னன்னா ஒரு டைமே கொடுக்காம போட்டு அடின்னு அடிச்சா இங்கே ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அதனால் மக்கள் வேணாம்னு சொல்ல போகிறல. இங்கே மக்கள் தெளிவாக இருக்காங்க, ஒரு சில பேர் இங்கே புரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க, புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஆட்சி அமைச்சு ஒரு 2-3 நாள்லேயே கடந்து கதறிட்டு இருந்தீங்களா, அப்போவே மக்களுக்கு புரிஞ்சிருச்சு என்னடா இவங்க 3 நாளைக்கு வந்து இத்தனை 5 வருஷம் நீங்கள் பண்ணாத 3 நாளைக்கு வந்து ஒருத்தனா பண்ண முடியுமாலாம் நிறைய கொஸ்டின் உங்களை பார்த்து கேட்டாங்க. இதனால் நீங்கள் லாஸ் ஆகிடாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இருக்கிற நல்லது செய்கிறதுக்கு பாருங்கள். இந்த மாதிரி பேசுகிறதுல ஒரு பிரோஜனமும் கிடையாது. இப்போ இதில் பேசணும் அத்தனை பேரையும் தயவு செஞ்சு கட்சி விட்டு நீக்கிறீங்க, இவங்களே உங்களுக்கு பேக் அடிச்சு விட்ருவானுங்க. அதனால் இதில் பேசணும் அத்தனை பேருக்குமே ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஸ்டேஜ் கிடச்சா என்னாலும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பேசணும் அத்தனை பேரையும் தூக்கிடுங்க, அதான் உங்கள் கட்சிக்கு நல்லது. இந்த கட்சியில் வேறு ஜூலி அவர்கள் வந்தாங்களாம், இந்த ஜூலி அவர்களுக்கு ஒரு வீடியோ வருது. அதனால் இந்த ஜூலி அவர்களை பற்றி நான் இப்போ பேசலை. ஜூலி அவர்களுக்கு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று வருது, அந்த வீடியோ பார்த்துட்டு பாருங்கள், சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, தயவு செஞ்சு ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு போங்க.